கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். என் ஆண்டவருக்குள்ள நிறைந்திருந்தது என்ன தெரியுமா? சத்தியம், கிருபை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை நம்ம சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொழுது, இந்த திருவிருந்து பந்திகளிலே அவருடைய சரீரத்தை நம்முடைய சரீரத்தோடு இணைத்துக் கொள்ளுகிற பொழுது, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நம்முடைய ரத்தத்தோடு இணைக்கின்ற பொழுது, அவருக்குள் இருந்த சத்திய வார்த்தைகளும் அவருக்குள் இருந்த கிருபைகளும் நமக்குள்ளாய் பரிபூரணமாய் செயல்படும். ஒப்பு கொடுத்து பாருங்க. அன்றைக்கு பேதுரு யோவானும் அவனுடைய வார்த்தைகளை எவ்வளோ ஜாக்கிரதையா, எவ்வளோ ஞானமா, எவ்வளோ அதிகாரத்தோடு பிரசங்கித்தார்கள்னா, அவங்க படிப்பெல்லாம் இல்லை, அவங்க படிப்பு ஞானமெல்லாம் இல்லை, தேவாவியானுடைய கிருபையின் பலன் அவர்களுக்குள்ளாய் செயல்பட்டது. அவங்க பேசுவதை கண்டு அநேகர் ஆச்சரியப்பட்டார். வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, நம்மளை வெறுமை அப்பாட்ட தாழ்த்தி கொடுத்தீங்கன்னா போதும். நான் படிக்க தெரியாதே, எனக்கு ஞாபக சக்தி இல்லையே அப்படின்னா கவலைப்படாதீங்க. அப்பாட்ட அவளை ஒப்பு கொடுத்துங்க. அப்பா அவளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படி உணர்ந்து என்னோடு கூட இணைந்த இந்த பாடலை. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவையான ஒன்று நீங்க தானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானே. தேவையான ஒன்று நீங்க தானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானே. அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. சொல்லுங்க. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. சொல்லுங்க. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே. அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழ்கின்றேன். சொல்லுவோமா? அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழ்கின்றேன். இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. சொல்லுவோமா? பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. குழியிலிருந்து மீட்டீரே நன்றி ஐயா, உன்னதத்தில் அமரச் செய்தி நன்றி ஐயா.
குழியிலிருந்து மீட்டீரே நன்றி ஐயா. உன்னதத்தில் அமரச் செய்தீர் நன்றி ஐயா. என்னாலும் தகப்பன் நீரே, எனக்குரிய பங்கும் நீதான். என்னையாளும் தகப்பன் நீதாவே, எனக்குரிய பங்கும் நீதான். இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. சொல்லுங்க, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இயேசு ராஜா நீங்கதானே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. சொல்லுங்க, இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படும். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? அப்பா இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நிரந்தரமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நமக்கு என்ன வரும் பாருங்க, பரிபூரண ஆனந்தம், நிரந்தர பேரின்பம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்க. விசுவாசமா சொல்லுங்க, பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, மலர்ந்த ரோஜா. அல்லேலூயா. கைகளை தட்டி நமக்குள்ள இயேசு ராஜா ஒரு ரோஜாவை போல மலர்ந்திருக்கிறார். பரிபூரணமான தேவன், நித்திய தேவன், நிரந்தர தேவன் இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்றார். அவர் சொல்றார், நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். உங்கள் நடுவிலே நான் இருக்கேங்கிறார். உங்களுக்குள்ள உலாவுறங்கிறார். உங்களை விட்டு நான் விலகிறது இல்லை, உங்களை கைவிடுறதில்லைன்னு சொன்னார். அல்லேலூயா. உன் வலப்பக்கத்துல இடப்பக்கத்துல உனக்கு அவர் நிழலா இருக்கிறார். உன்னை தாங்குறாரு, உன்னை ஏந்துறாரு, உன்னை சுமக்கிறாரு, உன்னை தப்புவிக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை சீர்படுத்துறாரு, உன்னை ஸ்திரப்படுத்துறாரு, உன்னை பலப்படுத்துறாரு, உன்னை நிலைநிறுத்துறாரு. அல்லேலூயா. உனக்கு ஜீவன் கொடுத்து உன்னை வாழ வச்சிட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் உன்னை வாழ வைக்கிறவரு இனிமேலும் வாழ வைக்கும். எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பு மாறாதது. அவருடைய அழைப்பு மாறாதது என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய அழைப்பு மாறாதது.
அவர் எதற்காய் உன்னை அழைத்தாரோ அதற்காய் உன்னை கண்டிப்பாய் நடத்தி செல்லுவார். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. என்னை முன்குறித்தவர், என்னை அழைத்தவர், என்னை தீர்மானித்தவர், அவருடைய தீர்மானத்தின்படி என்னை நடத்தி செல்லுவார். அதற்கிடையில எப்பேற்பட்ட எதிர்ப்புகள், போராட்டங்கள், கசப்புகள், வேதனைகள், இழப்புகள் எது வந்தாலும் அவருடைய அழைப்பு என்னை குறித்து மாறாதது. நான் மாறி இடறி ஓடி போனாலும் அவர் என்னை தூக்கி எடுப்பார். சேற்றில் வீழ்ந்தாலும் என்னை தூக்கி எடுத்து கழுவி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ள தெய்வம், அவர் அன்பு நிறைந்த தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், இரக்கமே ஆன தெய்வம். ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்தி உன்னை அழகுபாட்டி அநேகருக்கு முன்பதாய் உன்னை அழகாய் கனமாய் செழிப்பாய் சந்தோஷமாய் உன் நிமித்தம் அநேக தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சத்தமாய் சொல்லுவோமா? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போறதில்லை, நான் சோர்ந்து போறதில்லை, நான் கஷ்டப்பட போறது கிடையாது. ஏன்னா எது நடந்தாலும் அப்பாவை அறியாம என் வாழ்க்கையில் அது இடைபடாது. என் தலையில் உள்ள ஒரு பிடி கூட அவர் அறியாம கீழே விழாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுறீங்களா? உண்மையா தேடுறீங்களா? உண்மையா ஆராதிக்கிறீங்களா? அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் உங்களை நிந்தனைக்குள் உட்படுத்தினாலோ, யார் உங்களை காயப்படுத்தினாலோ சோர்ந்து போகாதீங்க. அது கர்த்தருடைய சித்தம்னு சொல்லுங்க. சீமேயின் ஒரு மனுஷன் தான் தாவீதை நிந்தித்தான். தாவீதை நிந்தித்து ஏளனமா பேசினான். தாவீது ராஜாவோட இருந்தவங்க சொன்னாங்க, ராஜாவே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் தலையை சீவி போட்டுறவன. இந்த நாய் யாரு? இவன் உங்களை பேசுறீங்க, நாய் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப தாவீது சொன்னாரு, அமைதியா இருங்க, அவனை விட்டுருங்க. அவன் இந்த நேரத்தில் என்னை நிந்திக்கணும்னு கர்த்தர் அவனுக்கு அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பக்குவமா பேசுறான் பாருங்க தாவீது. ஹல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிட்டான். என்னை நிந்திக்கிறதுக்காக இந்த நேரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ அருமையான வேர்ட்ஸ் அதெல்லாம். அதனாலதான் சொல்றான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம், அவருடைய துதி எப்போதைய வாயில இருக்கு. இன்னைக்கு சில பேர் நம்மளை நிந்திச்சாலோ, காயப்படுத்தினாலோ, வேதனைப்படுத்தினாலோ, ஏமாற்றினாலோ நம்ம அவங்க மேல கோவப்படுறோம், ஆண்டவர் மேல கோவப்படுறோம், நம்மளை நாம நொத்து கொள்றோம். அல்ல, அப்பா இதை அனுமதிச்சிருக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கையில நேரிடுகிறதுலாம் அப்பா அறிந்து வர்றதுனால எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? எதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்காகவும் அப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை ஸ்தோத்திரம் பண்ற பழக்குவீங்க, துதிக்கிறதுக்கு எங்களை பழக்குவீங்கப்பா. நாங்களும் மனுஷனை போல நிறைய நேரத்தில் கோவப்பட்டுறோம், மனுஷனை போல சோர்ந்து போயிடுறோம், மனுஷனை போல மற்றவங்க மேல எங்களை நிந்திச்சவங்களை எதிர்த்து பேசிடுறோம், திட்டிடுறோம், அவங்களை அவமானப்படுத்துறோம், அவங்களை என்னென்னமோ பேசிடுறோம்ப்பா. நாங்களை மன்னிச்சிருங்கப்பா. நாங்களும் மனுஷர்கள் தானே. எங்களை சீர்படுத்துங்க, எங்களை ஸ்திரப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களையும் கூட நிலைநிறுத்துங்கப்பா. தகுதி இல்லாத இந்த பாட்டங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த பாட்டை சொல்லுவீங்களா? அப்பா என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, உங்களை போல என்ன மாற்றுங்கப்பா, உங்க சிந்தை எனக்குள்ள வரும்படி எனக்கு கற்றுக் கொடுங்க. வரலோக ராஜ்யத்துல வர்றதுக்கு தகுதி உள்ளவனா மாத்துங்க.